கடந்த 16ஆம் தேதி சம்ஜிதா அப்படின்ற ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல கோழிக்கோடு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் என்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாரு, என் பக்கத்துல நின்று இடிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ, செல்ஃபி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆச்சு. நிறைய பேர் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிட்டும், நிறைய சோசியல் மீடியாவில் இது பரவிக்கிட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து இந்த வீடியோவில் இருக்கிறவரை திட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் இருந்தவர் தீபக் அப்படின்ற ஒருத்தர். இவர் வந்து கோவிந்தபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அந்த பையனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு டிராவல் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து இவர் அந்த வீடியோவை இவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சு, அவர் ஃப்ரெண்டு வந்து இவர்கிட்ட காமிச்சிருக்காங்க, இந்த மாதிரி உன்னை பத்தி போட்டிருக்காங்க அப்படின்னு. அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இல்லை, நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகவும் அந்த கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அவருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகி 17ஆம் தேதி நைட்டு வந்து அவர் தூங்குறதுக்கு போயிருக்காரு. அப்புறம் 18ஆம் தேதி காலையில வந்து நிறைய பேர் கதவை தட்டியிருக்காங்க, திறக்கவே இல்லை. அப்புறம் 7 மணிக்கு உடைச்சிட்டு போய் உள்ள பார்த்தா ஹேங் பண்ணிக்கிட்டாரு. அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த விஷயம் வந்து பயங்கரமான ஒரு பெரிய ஸ்பார்க்கை வந்து உண்டுபடுத்திருச்சு. ஏன்னா வீடியோ ஒருத்தரோட உயிரையே பறிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம பயப்பட வேண்டியதா இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அந்த வீடியோவை எடுக்கும்போது அவர் வந்து அந்த வீடியோவை பார்த்தாரா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா அந்த வீடியோவை எடுக்கும்போது அவர் பார்த்தாரு, அவர் ரொம்ப நேரமா என்னை இடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தாரு, இறங்கும்போது கூட அவர் வந்து என்னை இடிச்சுட்டு தான் இறங்கினாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்தோம்னா அவர் ரொம்ப தூரம் தள்ளி நிற்கிறாரு, இடிக்க கூட இல்லை, பக்கத்துல வரக்கூட இல்லை. இப்போ 2வது வீடியோல வந்து இறங்கும் போது லைட்டா கை பட்டுட்டு போகுது. இதை வந்து அந்த அம்மா வந்து சொல்லும் போது ரொம்ப நேரமா இடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இன்னொருத்தரையும் இப்போ இடிக்க போனாரு, அப்போதான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன், அப்புறம் கடைசியா இறங்கும் போதே என்னை இடிச்சுட்டு தான் போனாரு. அந்த அம்மா வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா நின்றுட்டு இருக்காங்க. அவங்க டேர்ன் பண்ணி நிற்கும் போதுதான் மேல கைப்பட்டுட்டு போகுது. அவங்க அப்படியே நின்றுட்டு இருந்திருந்தாங்கன்னா மேல கைப்பட்டிருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா இங்க இப்போ வந்து யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல வந்து நம்ம இருக்கோம். இந்த வீடியோ வந்து அவங்க இன்டென்ஷனலா அவங்களோட வியூஸுக்காக எனக்கு வந்து நிறைய லைக்ஸ் வரணும், நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்களா என்னன்னு அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா அந்த சம்ஜிதா அப்படின்றவங்க வந்து ஒரு சைக்காலஜி கன்சல்டண்டா இருக்காங்க, அது இல்லாம காமர்ஸ் லெக்சரராகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து நம்ம எப்படி இந்த விஷயத்த வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. அவங்க கடைசியா அந்த வீடியோல பேசும்போது கூட இது வந்து ஒரு பிஹேவியரல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஒரே சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸா சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து இந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக இந்த வீடியோவை எடுத்தாங்களா, இல்ல இது சும்மா நம்ம வந்து எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு இதை பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா விளைவு வந்து எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து ஒருத்தன் இதேதான் வேலையா இருக்கான், அவனுக்கு வந்து வேற எந்த வேலையுமே இல்லை, அவன் வந்து வேலைக்கு போவான் வருவான், பஸ்ல வர்ற பொண்ணுங்களை இடிக்கிறது தான் அவனுக்கு வேலை அப்படின்னும் போது அவன் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்தான்னா அவனுக்கு வந்து பெருசா தெரியாது, நான் இல்லை அப்படின்னு சொல்லியே சமாளிச்சுட்டு போயிடுவான். ஆனா அந்த ஊர்ல ஒரு மரியாதையோட இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ உன்னை பத்தி வந்திருக்கு பாருடா அப்படின்னும் போது ரிலேஷன் எல்லாருமே கூப்பிட்டு அதை பத்தி கேட்கும்போது அவரோட மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்கும், அவரோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அவங்க அப்பா அம்மாக்கே தெரியாதான், அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அடுத்த நாள் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே தெரிய வருமா. இந்த பிரச்சனையை வந்து எல்லாருமே எடுத்து பேசவும் இவருக்கு வந்து ரொம்பவே ப்ரெஷர் ஆகி நைட்டு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு விபரீதமான முடிவை எடுத்துட்டாரு. ஆனா ஆர்டினரியா இருக்க ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஊர்ல மரியாதையா இருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்த வந்து எப்படி அவங்களால கடந்து போக முடியும்? முடியாதுல்ல. ஏன்னா நீ பாக்குறவன்லாம் தப்பா நினைப்பான்ல, நீ தானே இதை பண்ண, உன்னதானே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்பாங்கல்ல, அதை எப்படி தாங்கிக்கிறது அப்படின்ற ஒரு பயத்திலேயே அவர் வந்து இந்த விபரீத முடிவை எடுத்துட்டாரு. ஆனால் இந்த வீடியோவை போட்ட அந்த அம்மா வந்து அவங்கள்ட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து இந்த பஸ்லயே கூச்சல் போட வேண்டியது தானே, பஸ்லயே திட்ட வேண்டியது தானே, கண்டக்டர்கிட்ட கூப்பிட்டு சொல்ல வேண்டியது தானே, அந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகளை கேட்கும்போது இல்ல அப்ப வந்து நான் அவர்கிட்ட பேசினேன், அவரை வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதட்டி கேட்டேன், அவர் வந்து இறங்கி வேகமா நடந்து போயிட்டாரு, சரி போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும், நான் வடகரை போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன் அப்படின்னும் போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அந்த மாதிரி எதுவுமே இங்க நியூஸ் வரலங்க, யாருமே பேசல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி வந்து தொடர்ந்து இவங்க பேசுறது எல்லாமே ஒரு விதமான முரணாவே இருந்தது. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா உடனே அந்த பஸ்ல இருக்கிறவங்க ஒரு கொஞ்சம் சத்தம் போட்டாவே வந்துருவாங்களே, கூட இருக்க 4-5 பேர் வந்து கேட்பாங்க என்னாச்சுமா அப்படின்னு கேட்பாங்களே. அதை கூட பண்ணாம சைலண்டா வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து வீடியோ அதுக்கப்புறமா பேசி போடுறதுல வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் நமக்கு வந்து கேட்க தோணுது.
இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தீபக் அவருடைய அப்பா அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட கம்ப்ளைண்ட்ல வந்து ஒரு நியாயம் இருக்கு அப்படின்றதால கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த வீடியோவை போட்ட சம்ஜிதா மேல அபெட்மெண்ட் ஆஃப் சூசைட் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை வந்து பதிஞ்சிருக்காங்க. அபெட்மெண்ட்னா தற்கொலைக்கு தூண்டுற விஷயங்களை பண்ணதா அவங்க மேல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த கேஸ் வந்து கூடிய விரைவில் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த ஒரு வீடியோனால ஒரு உயிர் போயிடுச்சே அப்படின்ற ஒரு கலக்கம் வந்து எல்லார் இடத்துலயும் இருக்கு. எல்லாருமே அப்படியே கொதிச்சு போயிருக்காங்க. ஏங்க இந்த வீடியோனால ஒருத்தர் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே கொதிச்சு போயிருக்காங்க. எனக்கு என்ன கேள்வினா, இப்ப இந்த வீடியோனால ஒருத்தர் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொதிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த வீடியோ போட்டப்போ அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணவனுங்கெல்லாம் என்ன பண்றது? இது வந்து இந்த மாதிரிதான் எல்லாருமே இருக்கானுங்க, இதுக்குன்னே பஸ்ல ஏறி வரானுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேவலமா கமெண்ட் பண்ணானுங்கல்ல, அவனுங்கெல்லாம் என்ன பண்றது? அவனுங்களும் அதே சொசைட்டியை சேர்ந்தவனுங்க தானே. இப்ப இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு, தீபக் வந்து இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்ததுக்கு முன் பின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே கீழே வந்து அவ்வளோ கொச்சையான கமெண்ட்ஸ், பயங்கரமா கேவலமான கமெண்ட்ஸ். 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோ. அந்த வீடியோ கீழே அத்தனை பேரும் திட்டி திட்டி கமெண்ட் பண்ணியிருக்கானுங்க. இப்ப அந்த திட்டினானுங்கல்ல, அதுல வந்து எல்லாருமே இப்போ சம்ஜிதாவை திட்டிட்டு இருக்கானுங்க. டேய் நீங்க வந்து என்ன மென்டாலிட்டியில இருக்கீங்கன்னே புரிஞ்சுக்க முடியல. வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா இப்பயும் தீபக் தான் திட்டிட்டு இருந்திருப்பானுங்க. இது நீங்க வந்து ஒரு விஷயத்த பாக்குறீங்க, நீங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லி பழகிய ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் இப்போ நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க சும்மா வீடியோல பாக்குறாங்க, பார்த்த உடனே முடிவு பண்ணிடுறாங்க, இவன் ரொம்ப கேவலமானவன், இவனை போட்டு பொழக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி துவைன்னு துவைக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து தீபக் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவர் ரொம்ப நேர்மையானவர், இந்த அம்மா தான் ரீல்ஸுக்காக இதெல்லாம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை இப்ப திட்டிட்டு இருக்கானுங்க. இவங்க வந்து ஒரு ஸ்டாண்டே எடுக்க மாட்டானுங்க, இவங்க வந்து ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிக்குவானுங்க. நானே அதனாலதான் 2 நாளா யோசிச்சுட்டு இருந்தேன், இதை எப்படி வீடியோ போடுறது, நம்ம ஸ்டாண்டே எடுக்க முடியாது, யார் மேல தப்பு இருக்குன்னே நமக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது ஒரு வீடியோவை பார்த்துட்டு எப்படி நம்ம வந்து பேசுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இன்னைக்கு பேசி ஆகணும் அப்படின்றதால தான் நான் உட்காந்து பேசுறேன். ஏன்னா இது வந்து யார் மேல தப்புன்றது இப்பயும் நமக்கு தெரியாது. இவங்க வந்து ரீல்ஸ் எடுத்ததால, இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணதால அவங்க மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம முழுசா இறங்க முடியாது. இல்ல இவர் தீபக் வந்து சூசைட் பண்ணிட்டாரு, இவர் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இறங்க முடியாது. இவங்க வந்து விசாரிச்சாதான் தெரியும் இதுக்கான உண்மைத்தன்மை வந்து என்ன அப்படின்றதே. அது வரைக்கும் பொறுமை கிடையாது. நீ வீடியோ பார்த்த உடனே கீழே போய் அவனே இவனேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி தள்ளிடணும், அந்த இதுலதான் இருக்காங்க இப்ப இருக்க எல்லாருமே. பெரிய எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல நடந்தது. சென்னையில ஆவடியில வந்து 4th ஃப்ளோர்ல இருந்து ஒரு குழந்தை தவறி 1st ஃப்ளோருக்கு விழுந்துருச்சு. இந்த சன்ஷேட்ல இருக்கும்போது இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாருமே போய் ஹெல்ப் பண்ணி காப்பாத்தினாங்க. அப்போ வந்து அந்த அம்மாவை என்ன திட்டுனானுங்க, எவ்வளவு கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டினாங்க. ஃபெயிலியர் ஆஃப் மதர்ஹுட், நீ எல்லாம் அம்மாவா இருக்கிறதுக்கு லாக்கியே இல்லை, உனக்கெல்லாம் எதுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லி திட்டியே 2 வாரத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஐடில ஒர்க் பண்றாங்க, ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க, டிப்ரெஷனுக்கு வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க திட்டினதை கேட்டு 2 வாரத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூருக்கு போய் அந்த அம்மா வந்து அவங்க பிறந்த வீட்டிலேயே போய் சூசைட் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கு. இப்ப அந்த குழந்தைக்கு அம்மா இல்லை. இது யார வந்து நம்ம காரணம் சொல்றது? இந்த சொசைட்டியை காரணம் சொல்ல முடியுமா? இந்த சொசைட்டியில இருக்க ஒருத்தரையும் போய் திருத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. இங்க ஒருத்தரோட மென்டாலிட்டியும் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து நினைக்கிறத அப்படியே சொல்லிடணும். இந்த அனானிமிட்டி அப்படின்னு இருக்குல்ல, நான் எவனை என்ன திட்டினாலும் அவன் வந்து என்ன கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சம்பவம் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நீங்க வந்து வீடியோ பாக்குறீங்க, ரீல்ஸ் பாக்குறீங்க, ஷார்ட்ஸ் பாக்குறீங்க, ட்விட்டர்ல வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா பாருங்க, உங்களை வந்து யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுல வந்து இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்றீங்கல்ல, அந்த விஷயத்த மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், அல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்கக்கூடிய நிலைமையில நம்ம இல்லை. அதனால எப்பயுமே ஒரு விஷயத்த பாக்குறீங்க அப்படின்னா கடந்து போயிடுங்க. சும்மா அதுலயே உட்காந்துக்கிட்டு இவனை இப்ப கேவலமா திட்டி கமெண்ட் பண்றது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வேணாம். நீங்க வந்து உங்களோட கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுமா, உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஆனா அந்த வீடியோ கீழே போய் எல்லாத்தையும் திட்டி போட்டு யாருக்கு என்ன யூஸ்? உங்களுக்கு தான் தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி நிஜமாவே பஸ்ல வந்து ஏகப்பட்ட பேர் இடிச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பெண்கள் வந்து சகிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஒரு வீடியோக்கு கீழே போய் கண்டபடி கேவலமா கழுவி ஊத்துறதெல்லாம்
யாருக்கு லாபம் நஷ்டம் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு. இதை வந்து யார் மேல குறை சொல்றது? வீடியோ போட்ட அந்த சம்ஜிதா மேல குறை சொல்றதா, இல்ல வீடியோக்கு கீழே வந்து கேவலமா பேசின இந்த சொசைட்டி மேல குறை சொல்றதா? இந்த வியாதியை வந்து எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த சொசைட்டி வந்து தானா சரியாகும் அப்படின்னு நம்ம தானாலாம் சரியாகாது. இது வந்து இன்னும் மோசமாயிட்டு தான் போகுது. அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பாக்குறீங்க அப்படின்னா உடனே போய் திட்டி தீக்காம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன உண்மைத்தன்மை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் போய் திட்டுங்கன்னு நான் சொல்லல. உங்களோட பங்குக்கு உங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கணும்னா வேற விதத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இப்படி திட்டுறது மட்டுமே தீர்வு கிடையாது. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற நிலைமைக்கு டோன்ட் ஜட்ஜ் அ பர்சன் பை லுக்கிங் அட் இஸ் வீடியோ அப்படின்ற நிலைமைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. எங்க போய் முடியுமோ தெரியல.